இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளோட நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம தியானத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தியானம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுக்கு மட்டும் இல்லாமல் உடல் அளவுலையும் இது ரொம்ப சாந்தமான நிலையை கொடுக்கறது தான் இந்த தியானம். இந்த தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கான சேஞ்சஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது நமக்கு தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தராலையும் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகளும் மனிதர்களும் நம்மளை ஹர்ட் பண்ணும் போது நம்ம வேறு ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணிடுறோம். அந்த ரியாக்ஷனை எப்படி கையாளுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம கூட பேச வந்திருக்கிறாங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்றோம். நம்ம ஒருத்தர் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு, இல்லை சுச்சுவேஷன்ஸாக இருந்தால் கூட அதிகப்படியாக நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். அந்த ரியாக்ஷன்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இவங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு வலியை கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதாவது பெரிய அளவில் அப்படின்னு எடுத்துக்காமல் ஒரு வீடுன்னு எடுத்துட்டா கூட அங்கே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஒரு நாளில் நாம் எத்தனை முறை ஹர்ட் ஆகிறோம், எத்தனை முறை சின்ன விஷயங்களால் அப்செட் ஆகிறோம் அப்படின்றத நாம் பார்க்க முடியும். இப்போது மூல மந்திரமாக நாம் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய வலிக்கு யாரும் காரணம் இல்லை, என்னை யாருமே ஹர்ட் பண்ண முடியாது, என்னுடைய மனமும் என்னுடைய புத்தியும் என் கையில் தான் இருக்குது, அதை யாராலையும் தொடக்கூட முடியாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களால எனக்கு கோபம் வருத்த வைக்க முடியாது, அவங்க ஏதாச்சும் பண்ணால் கூட எனக்கு கோபம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியில் காமிச்சிக்கக்கூடியது. ஆனால் ஹர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்க விஷயம். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் இந்த ஹர்ட் ஆயிருக்குமா என்னன்றது நமக்கும் தெரியாது, இல்லை நம்ம அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறோமா என்னன்றது கூட தெரியாமல் போயிடுது. பலமுறை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப திருப்தியாக இருந்தேன், இவங்க வந்தாங்க, ஏதோ சொன்னாங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, இவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, எனக்கு வலியை உருவாக்கிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். நம்ம ஹர்ட் ஆகும்பொழுது நம்முடைய இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, என்னுடைய ஹர்ட்டுக்கு காரணம் இவங்க தான். ஸோ என்னுடைய மனசில் அவங்க வலியை உருவாக்குனதுனால அதே மாதிரியான ஒரு வலியை அவர்களுக்கும் கொடுக்கணும், அவர்களும் அனுபவம் பண்ண வேண்டும் அப்படின்றது தான். ஸோ அது என்ன ரெஸ்பான்ஸாக இருக்கும் அப்படின்னா ரிவெஞ்ச். ஸோ அதனால் அவர்களுக்கும் கஷ்டம் வரணும், அவங்களும் அதே வலியை அனுபவம் செய்யணும் அப்படின்னு நம்ம அதை நியாயப்படுத்தவும் செய்கிறோம். உண்மையிலேயே அவங்க என்ன சொன்னாங்களோ சொல்லிட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செஞ்சுட்டாங்க, அவங்க ஹர்ட்டை உருவாக்கலை, அவங்க வலியை கொடுக்கலை, அவங்க சொன்ன விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டு வலியை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நான் தான் உருவாக்குகிறேன். ஸோ எனக்கு வலியை நான் தான் கொடுத்துக்கிறேன். சில சமயங்களில் அநியாயம் நடக்குது, நம்மளை தாக்க வராங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதுவுமே அவங்கள திரும்பி எதுவுமே செய்யாமல் அமைதியாக விட்டு வந்துடணுமா? இப்போ நம்மளை பற்றி யாரோ ஏதோ தவறாக பேசுகிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை அநியாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது கூட நம்முடைய கண்ணோட்டம் தான். ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அவங்க பேசின வார்த்தை ரொம்ப சாதாரணமானதாக தான் இருக்கும், ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு அப்யூஸாக இருக்கும், ரொம்ப ஒரு எனக்கு வலியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஸோ நான் அதை பிடிச்சிக்குவேன், பல காலம் அதையே நினச்சி அழுவேன். இப்படிப்பட்ட துக்கத்தில் நான் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது இதே மாதிரியான வலி என்பது அவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குல்ல. ஒரு நாளில் எவ்வளோ வாட்டி நம்ம அப்செட் ஆகிறோம், எவ்வளோ வாட்டி ஹர்ட் ஆகிறோம், சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ஹர்ட் ஆகிடுவோம். ஈவன் ஒருத்தர் யாரையாவது அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்தா கூட உடனே நாம் ஹர்ட் ஆகிடுவோம். தாய் தன்னுடைய முகலை கொஞ்சம் நேரம் மறைச்சி பார்த்தாங்கன்னா உடனே அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி ஒருத்தருடைய பார்வை, ஒருத்தருடைய வார்த்தை, ஒருத்தருடைய செயல், நடத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஹர்ட் ஆகிட்டே இருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம
நமக்குள்ளே சக்தி இல்லாத ஒரு நிலை என்பது தான். ஸோ நம்ம ஹர்ட் ஆன உடனே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்தில் இதே மாதிரியான வலியை வந்து அவர்களும் உணரணும் அப்படின்றதுக்காக நாம் பழிவாங்கக்கூடிய அந்த எண்ணத்தை உருவாக்குறோம். ஸோ பழிவாங்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அளவில் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளால் பழிவாங்க முடியும். அவங்கக்கிட்ட நாம் பேசாமல் இருக்கிறது, இல்லை ஆஃபீஸில் இல்லை வீட்டிலன்னு கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் என்கிட்ட வந்து தானே ஆகணும், ஒரு சமயம் வரும், நீங்கள் என்கிட்ட வரும்போது நான் அப்போ பார்த்துக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது, முழுவதுமாக வித்ட்ராயிடுறது, இல்லை நம்முடைய ஒத்துழைப்பை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிறது. பெற்றோர்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து குழந்தைங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து அதனால் ஹர்ட் ஆகிடுறாங்க பெற்றோர்கள். ஸோ அதை வெளிப்படுத்துறதுக்காக வந்து அந்த குழந்தைகிட்ட பேசாமல் இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து மேபி நாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஒரு குற்ற உணர்வு ஆல்ரெடி இருக்கும். அதுக்கு மேலே வந்து பேசாமல் வித்ட்ரா பண்ணும்போது அந்த குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் வலியை வந்து அனுபவம் செய்யும். ஸோ நான் ஹர்ட் ஆனதுனால நான் அவங்களுக்கு ஹர்ட் கொடுத்தேன், அவங்களும் அந்த வழியில் இருக்காங்க, இப்போ அது சரிசமமாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே வந்து அது சரிசமமாக ஆகலை. நான் ஹர்ட் ஆனேன், மறுபடியும் அவர்களுக்கு வந்து அந்த வலியை கொடுக்குறேன், மறுபடியும் அவங்கக்கிட்டேருந்து வந்து என்ன ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எண்ணமோ ஒரு எனர்ஜியோ மறுபடியும் வரும், நான் மறுபடியும் அதை அவங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். ஸோ இது ஒரு விஷியஸ் சைக்கிள் அந்த மாதிரி தான். எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து தவறு செய்யும்பொழுது அந்த குழந்தைங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம பேசாமல் இருக்கோம். அவங்களுக்கு வந்து அது ஹர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்க தவறு செஞ்சதை நம்ம எப்படி புரிய வைக்கிறது? அவங்க தவறே பண்ணியிருந்தா கூட நாம் வந்து அவர்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையில் உட்காந்து அவங்கள அமைதியாக பேசி அவங்க இதை செஞ்சுட்டாங்க, அதனால் இப்படி நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்றத வந்து அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கலாம். ஸோ டிஸ்கஸ் செய்யலாம். இப்படி பல மாதிரியான வழிமுறைகள் என்பது இருக்குது. ஸோ அவங்க வலி வேதனையில் இருக்கும் பொழுது நாம் வந்து அவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணுற மாதிரியான அவங்களுடைய வலியை போக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை தான் நாம் உருவாக்கி அதுக்கு அனுப்பணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வலிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வேறு வலியும் வேதனையும் உருவாக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நாம் உருவாக்கி அனுப்புகிறோம். ஸோ வலி வேதனை என்பது வந்து எந்த விதமான மாற்றத்தையும் கண்டிப்பாக யார்கிட்டையும் உருவாக்காது. இப்போ நம்ம ஆஃபீஸ்னு கூட எடுத்துக்கோங்க. ஆஃபீஸில் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து யாரோ வந்து நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி அவங்கள எப்படி அதே வலியும் வேதனையும் கொடுக்குறதுன்றது வந்து முழு நேரமாக உட்காந்து பிளான் பண்ணிகிட்ருப்போம். அவங்களுக்கும் அந்த ஹர்ட்டை நாம் திருப்பி கொடுக்கணும், அவங்களும் அந்த வலியை அனுபவம் செய்யணும் அப்படின்றதுக்காக நாம் வந்து அவங்கள பற்றி தவறாக மற்றவர்கள்கிட்ட பேசுறது, இல்லை அவங்கள வந்து விமர்சனம் செய்கிறது, இல்லை அவர்களுக்கு முன்னால் வந்து ஏதாவது செஞ்சு காமிக்கிறது, இல்லை அவர்களுக்கு முன்னாலேயே அவர்களை பற்றி மற்றவங்க கிட்ட தவறானதாக பேசுறது, அப்படிலாம் சொல்லி பல விஷயங்களை வந்து நாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு வலியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம் காத்துட்ருப்போம். ஸோ நாம் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணும்பொழுதோ இல்லை அதற்கான வாய்ப்புக்காக நாம் காத்துட்ருக்கும் பொழுதோ, அதற்கான வாய்ப்பு வரும் அப்போ நாம் வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையை நாம் உருவாக்கும் பொழுதும் அந்த முழு நேரமும் வந்து நாம் ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நமக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். இப்போது நாம் பழி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறது யார்? வெளியில் இருக்கக்கூடிய யாரையோ கிடையாது. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து வீட்டில் நடக்குது, இல்லை ஆஃபீஸில் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூட கொலீகோடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான நேரத்தில் நாம் உருவாக்கக்கூடிய அந்த நெகட்டிவான ஒரு எனர்ஜி அப்படின்றது வந்து நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ பழி வாங்கிறது அப்படின்றது வந்து மற்றவர்களே கிடையாது, நம்மளை சேர்ந்தவர்களை நாம் வந்து பழி வாங்கிறதுக்கு நினைக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வலியின் மூலம் நாம் தான் இன் ரிட்டர்ன் வலியை வந்து அனுபவம் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உறவுக்காரர்களையோ இல்லை சொந்தக்காரங்களையோ யாராச்சும் பழி வாங்கணும்னு நினைக்கும் போது அதில் இருக்க வலி வந்து நமக்கு தான் அதிகமாக இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து வலியை கொடுக்குறோம் அப்படின்றப்போ குழந்தை வேதனைப்படும் பொழுது அந்த வேதனையை வந்து நிச்சயமாக தாயும் வந்து அனுபவம் செய்வாங்க. குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, குழந்தை மூட் அவுட் ஆகிடுச்சு, குழந்தை கஷ்டத்தில் இருக்குன்னா நிச்சயமாக அதை விட அதிகமான ஒரு வேதனையை வந்து கண்டிப்பாக பெற்றோர்களும் வந்து அனுபவம் செய்வார்கள் தான். எதிர்மறையான எண்ணங்களை நம்ம உருவாக்கும் பொழுதும் சரி, நெகட்டிவ் எனர்ஜியை மற்றவர்களுக்காக நமக்குள்ளே உருவாக்கும் பொழுதும் சரி, முதல்ல அதை அனுபவம் செய்ய போகிறது வந்து நாம தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு நம்ம அதை கொடுக்குறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஹர்ட் ஆகிறோம். ஹர்ட் ஆகும் பொழுதெல்லாம் வந்து மற்றவர்களை வந்து பழி வாங்கணும், மற்றவங்களுக்கும் அந்த வலியை நாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத வந்து நாம் செஞ்சுட்டே இருக்கோம். இது வந்து ஒரு ஆழமான ஒரு சைக்காலஜி. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் பவரும் அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் குறைந்து கொண்டே வரும்.
ஸோ நம்மளால் வந்து எந்த வார்த்தையும் வந்து தாங்கிக்க முடியாது. ஸோ உடனே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். யாராவது தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பேசாமல் இருக்கிறது, இல்லை நம்முடைய ஒத்துழைப்பை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறது, இல்லை அவங்கக்கிட்டேருந்து விலகி விடுவது. ஸோ இந்த மாதிரியான செய்கைகள் வந்து சரியில்லை, அவர்களுக்கு வந்து துக்கத்தை கொடுக்கும், இது தவறு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா இதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் பேசாமல் இருந்தேன், நான் அதுக்கு திரும்ப பதிலடி கொடுக்கலை அப்படின்னா என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் நமக்குள்ளே இருக்குது. ஸோ நான் வந்து அவர்களுக்கு வந்து சொல்லணும், நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னு சொல்லணும். ஸோ அவர்களை வந்து மாற்றக்கூடியவனாக நான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த பழிவாங்கக்கூடிய எண்ணம் என்பதும் நமக்குள்ளே வருது. பழிவாங்கக்கூடிய அந்த உணர்ச்சி அப்படின்றது வந்து செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங் பெயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனக்குத்தானே வலியை கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு வழி தான் வந்து பழிவாங்கக்கூடிய ஒரு உணர்வு என்பது. அது எப்படி? நாம் வந்து மற்றவர்களுக்கு வந்து வலியை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கும் பொழுது, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நாம் உருவாக்கும் பொழுது அது யார் வழியாக அவங்களை சென்றடைகிறது? நம்ம மூலமாக தான். ஸோ அதனுடைய அந்த வலியினுடைய அனுபவத்தை, அந்த நெகட்டிவ் எனர்ஜியினுடைய பாதிப்பை வந்து முதல்ல அனுபவம் செய்ய போகிறது நாம தான். அப்படி நம்ம செய்யும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல விதமான உணர்வு இருக்குது. we really feel very good. ஒவ்வொரு முறை வந்து நாம் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் பொழுதும் சரி, இல்லை நம்ம ஹர்ட்டான ஃபீலிங்கை வந்து உணரும் பொழுதும் சரி, அதனுடைய அடிப்படையில் ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து சுரப்பு வந்து ஏற்படுகிறது. அந்த ஹார்மோன் சுரப்பு என்பது நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா நமக்கு அது பழகி போச்சு. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். இந்த ஹர்ட்டான ஃபீலிங்ஸை வந்து நாம் வந்து உணர்ந்து அது வந்து நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்றப்ப கூட வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்து அந்த வலியை நாம் அனுபவம் செஞ்சுட்டு நம்ம ஹர்ட் ஆகி அதை ஃபீல் பண்ணுவோம். ஸோ நமக்கு அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குது. நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப கரெக்டான விஷயம். எதுவுமே இல்லைனா கூட நம்ம தனிமையில் இருக்கும்போது நார்மலாக இருப்போம். ஆனால் என்ன நினைப்போம், ஏதாச்சும் பழைய சம்பவத்தை நினச்சி பார்த்து நம்மளே கஷ்டப்படுத்திப்போம். ஆமாம். இல்லை யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயத்தை வந்து நினைவுக்கு கொண்டு வருவோம். அவர் அன்னைக்கு எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்றதை நமக்கு நினைவுபடுத்தி, இன்றைக்கி வந்து எதுவுமே நடக்கலை, எதுவுமே செய்யலை, எதுவுமே அந்த நம்ம கஷ்டத்தையோ இந்த வலியையோ உணர்வதற்கான சிச்சுவேஷன் எதுவுமே இல்லை. ஆனாலும் அன்றைக்கி சொன்னதை நினைவுக்கு கொண்டு வந்து மறுபடியும் அந்த கஷ்டத்தை வந்து உணர்வதற்கு, அந்த ஹர்ட்டான ஃபீலிங்கை, அந்த வலியை உணர்கிறதுக்கு நாம் முயற்சி செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு நாமே வந்து வலியை நாம் உருவாக்கிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அந்த வலியை நம்ம தான் உருவாக்குறோம் அப்படின்றத தெரிந்தும் நம்மளால் அந்த வலியை விட்டு விலகவும் முடியல, அந்த வலியோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இது போல் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது நமக்கு பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு விக்டிம் மாதிரியான உணர்வு, ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு தேவைப்படுது. நான் பழிவாங்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நமக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா நமக்குள்ளே வந்து வெறுமை நமக்குள்ளே வந்து காலியாக இருக்கிறது. ஸோ இந்த உலகமே வந்து என்னை வந்து சரியாக நடத்தலை, என்னை யாருமே வந்து சரியாக நடத்தலை, எனக்கு நிறைய அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு செல்ஃப் சிம்பத்தியையும் ஒரு விக்டிமைசேஷனான ஒரு உணர்வையும் நாம் உருவாக்கிக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மை பற்றி நாம் நல்லா உணர்வதற்கான ஒரு உணர்வு, ஒரு எண்ணங்கள் என்பது நமக்குள்ளே இல்லை. ஸோ அந்த வெறுமையை போக்குறதுக்காக இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் உருவாக்குறோம். இப்படி நான் இருக்கிறதுக்கு காரணம் கூட அவங்க தான் அப்படின்னு சொல்லி நாம் மற்றவர்கள் மீது பழி போடும் பொழுது, நான் என்னுடைய வலியிலிருந்து மீள்வதற்காகவோ இல்லை என்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வதற்காகவோ நான் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏதாவது நடக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க மாறணும், இந்த உலகம் மாறணும், எனக்கு துக்கத்தை கொடுத்தவங்க வந்து அவங்க மாறணும், அப்போது நான் சரியாயிடுவேன். ஸோ நான் எந்த விதமான முயற்சியையும் எடுக்கிறதுக்கு விரும்புறதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஏமாத்துறதில்ல, நாமளே தான் ஏமாற்றிக்கிறோம். இல்லை, எல்லாமே வந்து நமக்கு தான் நாம் செஞ்சுக்கிறோம். நம்ம அப்செட்டாக இருந்தோம் அப்படின்னா கூட அது வந்து நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது யாராவது வந்து அப்செட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப கூட நாம் வந்து அவங்கக்கிட்ட போய், நீங்கள் ஏன் இவ்வளோ வலியில் இருக்கீங்க, ஏன் அப்செட்டாக இருக்கீங்க, கொஞ்சம் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை எல்லாரும் வந்து எப்படி நடத்துனாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியாது, உங்களுக்கு புரியாது, என்னுடைய குடும்பம் வந்து அப்படி இருந்தது, நான் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்,
என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னை வந்து எப்படிலாம் நடத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என்னுடைய கணவர் வந்து எனக்கு வந்து சுதந்திரமே கொடுக்கல, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினார், எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு, என்னோடய குழந்தைங்க வந்து நான் சொல்கிற எதையுமே கேட்குறதில்ல. ஸோ இந்த மாதிரியான பல விதமான காரணங்களை சொல்லிகிட்டே வந்து என்னுடைய மனநிலை இந்த அப்செட்டை வந்து நானே மாற்றிக்க முடியும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே மாற்றத்தை வந்து கொண்டு வருவதற்கான முயற்சியை நாம் செய்கிறதே கிடையாது. அது செய்வதற்கு நாம் தயாராக இல்லை. ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்மை சுற்றி இருப்பவர்கள் மீது அதற்கான பழியை போட்டுட்டு, ஸோ நான் இப்படி இருக்கிறது வந்து சரிதான், நான் கோவப்படுறது வந்து நியாயம்தான், நான் வந்து இப்படியே வந்து மூட் அவுட்டாக இருக்கிறது வந்து நியாயமானது தான், ஸோ இதெல்லாம் நடந்திருக்கிறதுனால என்னை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு நம்மளே நாம் நியாயப்படுத்திக்கிறோம். நம்ம வந்து ஏன் அதே மனநிலையிலையும் அதே வந்து அந்த வழியிலே நம்ம இருந்துட்டு இருக்கோம்? ஏன்னா நமக்கு வந்து அது பழகி போயிடுச்சு. இது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான், இது ஒரு அடிமைத்தனம். ஸோ நம்முடைய உடலுக்கு 2 விதமான உணர்வுகள் இல்லை எமோஷன்ஸ் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து மகிழ்ச்சி, இன்னொன்று வந்து வேதனை, வலி. ஸோ நமக்குள்ள மகிழ்ச்சி என்பது இல்லை, மகிழ்ச்சியை உருவாக்க தெரியவில்லை அப்படின்றப்போ நாம் என்ன பண்ணுறோம், வலி வேதனை என்பது நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதை நாம் அனுபவம் செஞ்சிடும். ஸோ இப்போது உடலுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சாச்சு. ஸோ நான் வந்து ஒரு திருப்தியான ஒரு நிலையை வந்து அனுபவம் செய்கிறேன். அப்படியே அன்றைக்கி வந்து எதுவுமே நடக்கலை, எந்த விதமான ஒரு சம்பவமும் நடக்கலை, என்னை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னா கூட நான் உட்காந்துட்டு எப்பயோ நடந்து முடிந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நினைவுக்கு கொண்டு வந்து அதை வந்து ஒரு காட்சியாக கொண்டு வந்து அதில் வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து அனுபவமாக பார்த்து அதை காட்சியாக பார்த்து அதனுடைய அடிப்படையில் ஒரு வலியை வேதனையை உருவாக்கி அந்த ஹர்ட்டான ஃபீலிங்கை வந்து நான் அப்போது ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டிமுலண்ட் வந்து அந்த உணர்வை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது. நமக்கு நாமே வந்து வலியை கொடுத்துக்கிறோம், நமக்கு நாமே எப்பயோ நடந்து முடிஞ்ச விஷயத்தை கூட நினைவுபடுத்தி நமக்குள்ளே நாமே வந்து பாதிப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இல்யூஷன், மிகப்பெரிய ஒரு மாயை என்ன அப்படின்னா, மற்றவர்கள் தான் எனக்கு துக்கத்தை கொடுத்தார்கள், என்னுடைய வலிக்கு காரணம் வேதனைக்கு காரணம் மற்றவர்கள் தான் அப்படின்றது தான். ஸோ எவ்வளோ காலத்திற்கு வந்து நாமே வந்து இப்படியே போயிட்டே இருக்க முடியும்? நமக்கு நாமே வந்து கஷ்டத்தையும் துக்கத்தையும் வேதனை வலியையும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? ஏதாவது ஒரு இடத்துல நாம் நிறுத்தி நாம் விழித்து கொண்டே ஆக வேண்டும். ஸோ அந்த விழிப்புணர்வுக்கு நாம் வந்தே ஆக வேண்டும். இந்த வலி வேதனை வேறு யாரும் கொடுக்கலை, அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நான் தான் அப்படின்றத நாம் உணர ஆரம்பிக்கணும். உங்களுடைய பேச்சோ சொல்லோ நடத்தையோ செயலோ என்னை வந்து பாதிக்க முடியாது, எனக்குள்ளே எந்த வேதனையும் உருவாக்க முடியாது, என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்தை உருவாக்கி அந்த உணர்வில் இருங்க. நிச்சயமாக வந்து நமக்குள்ளே பழிவாங்கக்கூடிய உணர்வோ இல்லை அந்த எண்ணமோ உருவாகாது. அப்போ நம்ம வந்து யார்கிட்ட இருந்தும் விலகி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஹர்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதனால தான் நீங்கள் வந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்துனீங்க, அப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்றதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய நடத்தையினால் நான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் பொழுது தான் மறுபடியும் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை என்னால் செய்ய முடியும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்னு கூட நாம் சொல்கிறோம். இப்போ தண்டனை அப்படின்றதை கூட நாம் வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம தண்டனை எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அதை வந்து மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ தண்டனை என்பது வந்து மற்றவர்களை மாற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது. எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்காங்களோ அவ்வளோ பெரிய தண்டனை அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் கூட தண்டனைகள்லாம் தராங்க. அந்த மாதிரி தண்டனை கொடுக்கும்பொழுது அது வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு டேமேஜை வந்து ஏற்படுத்தும். டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அவங்க வந்து மாறுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஒருத்தர் தவறு பண்ணுறாங்க அப்படின்றப்போ வந்து நாம் தண்டனை கொடுப்பதனால வந்து அதனுடைய பலனாக அதனுடைய விளைவாக அவர்களுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ பெற்றோர் குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஆசிரியர் மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த குழந்தைங்க வந்து சின்ன சின்ன தவறுகள் பண்ணும் பொழுது அந்த தவறுகள்லேருந்து அவங்க திருந்தணும், அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கணும், அவர்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட நல்ல எண்ணத்தோடு தான் வந்து அவங்க செயல்படுறாங்க. நாம் தண்டிக்கணும் இல்லை பனிஷ்மெண்ட்
பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து அந்த பலனை கொடுக்குமா, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துமா அப்படின்றதை நாம் கொஞ்சம் செக் பண்ணணும். பல சமயங்களில் குழந்தைகளை வந்து திருத்தணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறது, அவங்கள அடிக்கிறது, அவங்கள வந்து அறையில் வந்து பூட்டி வைக்கிறது, இல்லை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து தண்டிக்கணும் அப்படின்ற பேரில் வந்து செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த குழந்தையினுடைய பர்சனாலிட்டியில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும். ஸ்கூலில் கூட சின்ன குழந்தைங்களை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து கிளாஸ்க்கு வெளியே நிற்க வைப்பாங்க, இல்லை அந்த பெஞ்ச் மேலே நிற்க சொல்லுவாங்க, இல்லை அவங்கள அடிக்கிறது, ஸ்கேலால் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து அந்த தண்டனை மூலமாக அவர்களுக்குள்ளே வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பெரிய அளவில் குற்றங்கள் நடந்தாலும் சரி, அதுக்கு கூட நம்முடைய சட்டம் அது மூலமாகவும் சரி, இல்லை நம்முடைய அதிகாரத்தின் மூலமாகவும் சரி, நாம் என்ன நினைக்கிறோன்னா, தவறு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனையை தான் கொடுக்கணும். ஸோ அந்த தண்டனையின் மூலமாக தான் அவர்களுக்குள்ளே வந்து மாற்றம் என்பது ஏற்படும், இல்லை அவர்கள் வந்து திருந்துவார்கள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இப்போ அந்த மாதிரியான தண்டனை கொடுக்கும்பொழுது நாம் என்ன பண்ணுறோன்னா, அவங்கள வந்து சமுதாயத்திலேருந்து விலக்குறோம், இல்லை அவர்களுடைய சொந்தம், இல்லை அவர்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க உறவுகள், அவங்கக்கிட்டேருந்து அவங்கள பிரித்து அவங்கள வந்து தனிமைப்படுத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடறோம். ஸோ அந்த மாதிரி வைக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே நாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் என்பது வருமா, அந்த மாற்றங்கள் வந்து வருமா, இல்லை அந்த மாற்றங்கள் மூலமாக அவர்கள் வந்து தவறை உணர்ந்து திருந்துவார்களா அப்படின்றத நாம் பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரியான மாற்றங்கள் எதுவும் வருவதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளி எடுத்துக்கிட்டோன்னா, அவர் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு அப்புறம் அவர் வந்து ரொம்ப வந்து பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான எண்ணத்துக்கு மட்டும் இருக்க. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு ஹார்டன்டு கிரிமினலாக தான் அவர் மாறிடுறாரு. நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் குற்றவாளி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, சமுதாயத்தினுடைய கண்ணோட்டத்தில் சமுதாயத்தினுடைய ஒரு நியமங்களுக்கு புறம்பான ஏதோ ஒரு காரியத்தை அவர் செஞ்சிட்டாரு, அதனால் அவர் ஒரு குற்றவாளி. உண்மையிலேயே அவர் குற்றம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஏதாவது பொறாமையோ இல்லை கோபமோ ஏதாவது ஒரு விஷயமோ வந்து அவருடைய மனசில் இருக்கும், அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த குற்றம் என்பது நடந்திருக்கும். இப்போது அவர் குற்றம் செஞ்சிட்டாரு அப்படின்றதுக்காக அவரை நாம் வந்து ஜெயிலில் போடுறோம், இல்லை அவரை வந்து சமுதாயத்திலேருந்து தனிப்படுத்தி அவர் ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்றப்போ வந்து அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபமும், இல்லை அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொறாமையோ, இல்லை அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களோ உணர்வுகளோ வந்து போயிடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது என்பது மாறாது. அவருடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களினால் உருவாக்கப்பட்ட அந்த காயம் வந்து மாறணும், அது ஆறணும். அதற்காக வந்து ஹீலிங் எனர்ஜி தான் அவருக்கு வந்து தேவை. ஆனால் அதை விட்டுட்டு அவரை தனிப்படுத்துவதன் மூலம் அந்த மாற்றம் வருமா அப்படின்னா வராது. அப்போ அவர் வெளியில் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்குள்ளே எந்த மாற்றமும் உருவாகாததுனால திரும்பவும் அதே தவறு தான் அவர் செய்வதற்கு முற்படுவார். கண்டிப்பாக அவங்க ஜெயிலேருந்து வெளியே வரும்போது பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க வெளியே வராங்களே. அவர்கள் குற்றவாளிகள் அப்படின்ற லேபிள் கொடுத்த உடனேயே அவங்க வந்து சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்கள தனிமைப்படுத்திடுறோம். நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்து நாம் ஒரு அன்பான, ஒரு ஆதரவான, ஒரு நல்ல எண்ணங்களை அவர்களை பற்றி நாம் உருவாக்குறதில்ல. அவங்க ஏற்கனவே வந்து கோபத்தினால, ஒரு எதிர்மறையான எண்ணங்கள்னால தான் வந்து வேதனை வலியில் வந்து அவங்க உள்ளே இருக்காங்க. அதே நேரத்தில் நம்மக்கிட்டேருந்து மட்டும் இல்லை, சமுதாயத்திலேருந்து வந்து அவர்களை நோக்கி ஒரு நெகட்டிவான எனர்ஜி வந்து போய் சேருது. அப்போ அவர்களுடைய வேதனை வலி என்பது இன்னும் அதிகமாக தான் வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த காரியத்தை செஞ்சேன், ஸோ அதனால் நான் வந்து விலக்கி வைக்கப்பட்டேன், என்னை பற்றி யாருமே கவலைப்படலை, அதனால் எனக்கு யாரை பற்றியுமே கவலை இல்லை, எனக்குள்ளே வந்து இவ்வளோ துக்கம் இருக்குது, ஸோ எனக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது, இதனால தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்றத வந்து யாருமே புரிஞ்சிக்கல, யாருமே வந்து அதற்காக வந்து உதவி செய்யலை அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் யாரை பற்றியுமே கவலைப்பட போகிறதில்ல. ஸோ வெளியே வரும்பொழுது ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு தான் வெளியே வராங்க. ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க வந்து ஒருத்தரோட பொருளை எடுத்துடுறாங்க தெரியாமல், திருடுன்னு கூட தெரியாமல். ஆனால் அந்த டீச்சர்ஸும் அந்த பேரண்ட்ஸும் வந்து என்ன நினைக்கிறாங்க, அந்த குழந்தைங்களை வந்து எப்படியாச்சும் பனிஷ் பண்ணிட்டா வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணாமல் வேறு எப்படி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியும்? இப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த குழந்தை வந்து அந்த காரியத்தை, அந்த தவறை எதனால் செஞ்சது
அதுக்கு பின்னால் வந்து என்ன ஒரு எண்ணம் இருக்குது, என்ன ஒரு நோக்கம் இருக்குது, அதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்க வந்து திருடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஒரு தண்டனை கொடுக்குறோம். மேபி அவர்களுடைய மனதில் வந்து நாம் இந்த தவறு செஞ்சால், இதை செஞ்சால் நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பயம் என்பது உருவாகும். அந்த பயத்தினுடைய அடிப்படையில் அவங்க வந்து அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தா தெரியும், அவங்களுடைய பர்சனாலிட்டியில் அவங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால தான் வந்து அவங்க அதை செய்கிறாங்க. அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா அதுதான் உண்மையிலேயே மாற்றத்தை கொண்டு வருவது, ஒரு தீர்வை வந்து கொண்டு வருது அப்படின்னு நாம் சொல்ல முடியும். இப்போது எதுக்காக வந்து அந்த தவறு செய்கிறாங்க? பேராசையாலையா, இல்லை கோபத்தினாலேயா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அப்படின்றத வந்து நாம் டீல் பண்ணோம். அதை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதுதான் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து அதனுடைய பர்சனாலிட்டியில் ஏற்கனவே வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது கூடவே வந்து பயத்தையும் நாம் உருவாக்கிடுறோம். ஸோ அப்போ அந்த பர்சனாலிட்டியை இன்னும் கொஞ்சம் நாம் டேமேஜ் பண்ணிடுறோம் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ குற்றவாளின்னு நாம் எதை சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த சமுதாயத்தினுடைய பார்வையில் எதை செய்யக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறதோ அதை அவங்க செஞ்சிடுறாங்க. இப்போது ஒரு எண்ணம் வந்து செயலாக வெளிவந்திருக்கு. இப்போது யாராவது என்கிட்ட வந்து இப்படி பேசுனாங்கன்னா நான் வந்து அவங்கள அடிச்சிடணும், இப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து இப்படி செஞ்சிடணும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், பழிவாங்கக்கூடிய எண்ணங்களோ இல்லை தவறு செய்யக்கூடிய எண்ணங்களோ எல்லாருடைய மனதிலும் ஓடிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்குகிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு பிடிக்காததை வந்து யாராவது செஞ்சாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, அப்படியே போய் அவங்கள வந்து அடிச்சிடணும் போல் இருக்குது, அப்படியே இதை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எண்ணங்களை நாம் உருவாக்குகிறோம். ஸோ எல்லாருமே வந்து அப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குகிறார்கள். அதில் ஒரு சில பேர் வந்து அவர்களுக்கு சக்தி என்பது குறைவாக இருக்கிறதுனால அந்த எண்ணத்தை உருவாக்குவதோடு நிறுத்திவிடாமல் அது செயலையும் வெளியே வந்துடுது. செஞ்சு முடித்ததை வந்து நாம் என்ன சொல்கிறோம்? குற்றம் அப்படின்றோம். இப்போ குற்றம்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம நினைப்பது கூட குற்றம்தான், அது கூட தவறு தான். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எண்ணமும் செயலில் வெளியே வந்துடுச்சு. அவர்களை வந்து மாற்றணும், அவங்கள திருத்தறதுக்கு நம்ம தண்டிக்கிறோம் அப்படின்றதுக்காக அவங்களை நாம் தனிமைப்படுத்தியோ இல்லை ஜெயிலில் போட்டோ அது மாதிரி பண்ணும்பொழுது அவர்களுக்குள்ள அந்த பிரச்சனை என்பது, அவர்கள் எதனால் அதை செஞ்சாங்க, எந்த ஒரு காரணத்தினால் அப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கினார்கள் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் டீல் பண்ணோம், அதை நாம் மாற்றுவதற்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு தண்டனையாக இருக்காது, அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கும். நாம் அதை கண்டுபிடிக்கிறதில்ல, எதனால் அவங்க அதை செஞ்சாங்க அப்படின்ற காரணத்தை பற்றி நாம் வந்து கவலைப்படுவதில்லை. அவங்க இதை செஞ்சிட்டாங்க, ஸோ அவர்களுக்கு தண்டனை என்பது தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒருத்தருக்கு நாம் அப்படி தண்டனை கொடுத்தா அதை பார்த்து மற்றவங்க வந்து பயப்படுவாங்க, மற்றவர்களும் வந்து அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு காரணம். ஸோ அப்போ தான் அவங்களோட காயங்கள் ஆறும்பொழுது தான் மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் ரிஃபார்மிங் அப்படின்றீங்க. ஓகே, இந்த ரிஃபார்மிங்கை பற்றி வரப்போகிற அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து பழி வாங்கும் எண்ணம் அப்படி இல்லைனாலுமே அவங்களுக்குள்ள ரிஃபார்மிங் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த வாரம் நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து பழி வாங்குகிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, அது மாதிரியான சிந்தனைகள் கூட வரக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது அருகில் உள்ள சென்டருக்கு செல்லவும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது.
நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி